வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் 2 பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் பாயிண்டில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட அம்மாவும் அப்பாவும் வந்து எந்த கண்டிஷனில் இருந்தாக்கா பென்ஷன் வாங்கலாம் அப்படின்றத பற்றி முதல் பாயிண்ட்லேயும், ஸோ அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் வேணும், அவங்க எந்த கண்டிஷனில் இருந்தாக்கா அவங்க மகனோட பென்ஷன் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி முதல் பாயிண்ட்லையும், ரெண்டாவது பாயிண்டில் நம்ம சேனல் மூலிமா ஒரு பென்ஷனரோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அரியர் அமௌண்ட்டும் அவங்களுக்கு என்ன வந்து பென்ஷன் கிடைக்கணுமோ அந்த பென்ஷனை வந்து வாங்கி கொடுத்தோம். ஸோ அதோட அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாச்சு அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது 2 பாயிண்ட்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ முதல் பாயிண்டில் பென்ஷன் வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து எப்படி எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யார் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருந்தால் ஆஸ் யூஷுவலாக அவங்களோட என்ஓக்கு வந்து அம்மாவாக இருப்பாங்க. ஸோ அம்மா வந்து பென்ஷன் வந்து டைரெக்டாக வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து திருமணம் ஆகாமல் இருந்தால் அந்த கண்டிஷனு அம்மாவுக்கு வந்து பென்ஷன் வந்து அப்படியே நீங்கள் வந்து கிளைம் பண்ணி வாங்கலாம். ஏன்னா அவங்களோட என்ஓகே வந்து அம்மாவாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போது அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்ற கண்டிஷனில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்பாவோ அம்மாவோ பென்ஷன் வாங்குறதுக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து அன்மேரிடாக இருந்தாக்கா டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அம்மாவுக்கு வந்து பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அம்மாவுக்கு அடுத்து அப்பா வந்து பென்ஷன் வாங்கிக்கலாம். இன்கேஸ் அவருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட மனைவி ஸ்பௌஸ் யாரோ அவங்க தான் முதல் எலிஜிபிலிட்டி. ஸோ ஸ்பௌஸ் வந்து இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க தான் முதல்ல பென்ஷன் வாங்குவாங்க. அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் அதே போல் அவங்க மனைவி யார் வந்து விடோ ஆனாங்களோ அவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் அன்மேரிடாவோ இல்லை டிசேபிள்டாவோ விடோ டாக்டர் இருக்காங்க இல்லை டிவோர்ஸ் டாக்டர் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டியில் வரும். அதே போல் மைனர் சைல்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே தாத்தாவோ பாட்டியோ அவங்களோட கார்டியன் மாதிரி அவங்க பென்ஷன் வாங்கி அவங்கள வந்து அவங்களோட என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக அவங்க வந்து கார்டியன் மாதிரி வந்து இங்கே இருக்கலாம். மைனராக இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைங்க. ஸோ இங்கே வந்து விடோவும் இறந்துட்டாங்க, அதாவது யார் வந்து ஸ்பௌஸாக இருந்தாங்களோ அவங்களும் இறந்துட்டாங்க, குழந்தைங்க யாருமே இல்லை குழந்தைங்க இருந்தாங்க அவங்களுக்கு பென்ஷன் வாங்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லை. ஒன்று வந்து திருமணம் ஆகிட்டு இருக்கும், இல்லை 25 வயசுக்கு மேலே இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஸோ அவங்களோட பென்ஷன் எலிஜிபிலிட்டிக்கான மாத வருமானம் என்னவோ அதோட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்து அவங்களோட அம்மாவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்பௌஸும் இல்லை அவங்களோட எலிஜிபிலிட்டி சில்ட்ரனும் இல்லைன்ற பட்சத்தில் பெற்றோர்கள் வந்து பென்ஷன் வாங்கலாம். இதுதான் எலிஜிபிலிட்டி. ஸோ அதுக்கு அடுத்து இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் ஸ்பௌஸ் வந்து ஆல்ரெடி இல்லை, சில்ட்ரனும் வந்து மைனராகவோ அன்மேரிடாவோ இல்லை டிசேபிள்டாகவும் இல்லை, அப்படி இல்லை இந்த மாதிரி கண்டிஷனில் இல்லைன்ற பட்சத்தில் எலிஜிபிலிட்டி சைல்டு வந்து அங்கே இல்லாத பட்சத்தில் அம்மா வந்து இங்கே பென்ஷன் வாங்கலாம். பென்ஷன் வாங்கிறதுக்கான கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும். இப்போ வந்து நம்ம கண்டிஷன் தான் பார்த்தோம். கண்டிஷன் என்னன்னாக்கா விடோ இல்லை, அதே போல் குழந்தைங்களும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு பென்ஷன் வாங்கிறதுக்கான தகுதி இருக்குது. ஸோ அப்படியுமே தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி டிபெண்டன்ட் பென்ஷனுக்காக எப்படி ரூல்ஸில் ஒரு மாத வருமானம் வந்து குறிப்பிட்ட தொகைக்கு மேலே இருக்கக்கூடாதோ அதே மாதிரி இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது, ப்ளஸ் டிஏ வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் அவங்களோட இது வந்து ஆஸ் பர் ரூல் படி இந்த கண்டிஷன் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பேர் வந்து டிபெண்டன்ட் லிஸ்ட்டில் இருக்கணும். அதே போல் பிபிஓலையோ அவங்களது வந்து மென்ஷன் அவங்களோட டாக்குமெண்ட்டில் பெற்றோரோட பேர் வந்து கண்டிப்பாக மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் வாங்கிறதுக்கான முக்கியமான ஆவணங்கள்லாம் ஒரு சிலதெல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஆவணங்கள்லாம் இவங்களுமே வந்து புட்டப் பண்ணோம். எப்படி நம்மளோட அன்மேரிட் டாக்டரோ இல்லை விடோ டாக்டரோ டிவோர்ஸ் டாக்டரோ இல்லை டிசபிள் சைல்டோ வந்து அவங்களோட டாக்குமெண்ட் புட்டப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களுமே அவங்களோட டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாம் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களோட பென்ஷன் ரூல்ஸ் படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயோட டெத் சர்டிஃபிகேட் வேணும். அதே போல் யார் வந்து அவங்களோட மனைவியாக இருந்தாங்களோ ஸ்பௌஸ் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் 2 பேரோட டெத் சர்டிஃபிகேட் வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி ப்ரூஃப் வந்து வேணும். ஸோ இவங்க தான் இவங்களோட அப்பா அம்மா அப்படின்ற வாரிசு சர்டிஃபிகேட் மூலியமாவோ இல்லை அவங்களோட டிஸ்சார்ஜ் புக்லேயே ஏதோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரூஃப் வந்து வேணும். நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ், எந்த
அக்கௌண்ட்டில் வந்து பென்ஷன் வாங்க போகிறாங்களோ அதுக்கான கேன்சல் செக்கோ இல்லை பாஸ்புக்கோ வந்து வேணும். அதே போல் பிபிஓ காப்பி வந்து கண்டிப்பாக வேணும். எந்த எம்ப்ளாயி வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரோ இல்லை அவங்களுக்கு அடுத்து ஸ்பௌஸ் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாக்கா அவங்களோட பிபிஓ காப்பி வந்து வேணும். ஸோ அதை வச்சு தான் இங்கே வந்து பென்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவலோட ஆதார், பேன், ஸோ இந்த மாதிரி சிவில் டாக்குமெண்ட்டும் அவங்க வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் புட்டப் பண்ணி பென்ஷன் நீங்கள் வந்து வாங்கலாம். பென்ஷனுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி உங்களோட பென்ஷன் வந்து வாங்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னாக்கா, சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேள்வி கேட்டிருந்தாரு. அவங்க ரிலேஷனோட மகன் வந்து 25 வயசுக்கு மேலே ஆனதுனால அந்த மகனுக்கு அடுத்து அவங்களோட தாய் வந்து பென்ஷன் வாங்கலாமா சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட கேள்வி எல்லாருக்குமே வந்து பொருந்தும். ஸோ அதனால் எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக தான் இந்த பாயிண்ட் வந்து நம்ம வீடியோ மூலிமா கொண்டு வந்தோம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாக்கா ட்ரெஸரியில் கேளுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் பென்ஷனர் இருந்தாக்கா சோல்ஜர் போர்டு மூலிமா அவங்களோட டாக்குமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் சைனிக்கோட சக்ஸஸ் ஸ்டோரியில் பென்ஷனருக்கு வந்து நம்ம 1 லட்ச ரூபா வந்து அரியரை வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல் அவங்களுக்கு என்ன வந்து பென்ஷன் கிடைக்கணுமோ மாதம் அந்த பென்ஷனையும் வந்து கிரெடிட்டாக வச்சுருக்கோம். ஸோ இவங்களோட ப்ராப்ளம் என்னவா இருந்துச்சுனாக்கா, தவறான முறையில் அவங்களுக்கு சிஸ்டம் எறதுனால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மாதம் வந்து டிடெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட 6 மாதமாக அவங்களுக்கு வந்து டிடெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 லட்ச ரூபா அரியரும் வந்து கொடுத்துட்டாங்க. அதே போல் அவங்களுக்கு என்ன பேசிக் பென்ஷனோ இந்த அமௌண்ட் வந்து தவறாக வந்து ரிகவரி ஆன அமௌண்ட்டை வந்து சேர்த்து அவங்களுக்கு என்ன வந்து பென்ஷன் கிடைக்கணுமோ ஆஸ் பர் ORP 3 படி அந்த பென்ஷனும் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஜூன் மாதத்தில் இன்னும் அதிகமாக வந்து இந்த மாதிரி டிடெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதனால் உங்களுக்கு ரிகவரி ஆகிருக்கு, தவறான முறையில் டிடெக்ஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டே வந்து உங்களுக்கு கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு ரிகவரி அமௌண்ட் வந்து டிடெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ணி வாங்கலாம். அது எவ்வளோ நாள் கடந்தாலும் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு எவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு டிடெக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான அரியர் வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ்ஸு உங்களுக்கு சரியான பென்ஷன் என்ன கிடைக்குமோ அது வந்து கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தவறான முறையில் நடக்குது அப்படின்னாக்கா அதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனலில் வந்து ஒருத்தரோட ப்ராப்ளத்தை பற்றி பேசும்போது தான், ஸோ உங்களுக்கும் யார் வந்து அந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி சேம் ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறை தான் நம்ம வீடியோ மூலிமா கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கான முயற்சியை வந்து மேற்கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரோட நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எடுத்து போடும்போது எந்த ஒரு தனி நபரோட பர்சனல் டேட்டாவோ, அதாவது அவங்களோட பிபிஓ நம்பர் இல்லை பிறந்த தேதி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இல்லை அவங்களோட அட்ரஸ் வரைக்குமே நம்ம வந்து இங்கே எந்த ஒரு வீடியோலுமே ஷோ பண்ணுறது கிடையாது. நீங்கள் நம்ம சேனல் மூலிமா உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும் இல்லை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதோட ப்ராப்ளம் என்னவோ நம்ம எந்தெந்த முறையில் அதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்றத நம்ம வீடியோ மூலிமா கொண்டு வருவோம். ஸோ அதை பார்த்து மற்றவங்களும் வந்து பயனடைவாங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.